ஒரு நார்மலான பீப்புள் எப்படி அந்த மெட்டீரியல்லாம் தெரியும்? இல்லை, இப்போ நார்மலாக நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஏசி வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு காப்பர் காயில் ஏசி வேணுமா இல்லை அலுமினிய காயில் ஏசி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி. இப்போ காப்பர் காயிலுக்கும் அலுமினிய காயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 8,000 வரைக்கும் டிஃப்ரெண்ட் மாறது இருக்குது. சரி. அலுமினிய காயில் ஏசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காப்பர் காயில் ஏசி ஒரு 8 வருஷம் இல்லை 10 வருஷமே வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு அலுமினிய காயில் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்பேரிங் ஒர்க் பண்ண முடியாது. யூஸ் அண்ட் த்ரோ மட்டும் தான். சப்போஸ் அந்த காயில் போயிடுச்சுன்னா அந்த காயில் எடுத்துட்டு நீங்கள் வேறு காயில் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும். சரி. இதே காப்பர் காயில் ஏசினாக்கா உங்களுக்கு ஒரு வாட்டி கேஸ் லீக்கேஜ் ஆகிட்டா கூட அந்த இடத்த நீங்கள் திரும்ப வந்து வெல்டிங் பண்ணிவிட்டு திரும்ப அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே பிரதர். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஓகே. இந்த மாதிரி இப்போ வந்து இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசின்னு சொல்கிறாங்களா பிரதர்? ஓகே பிரதர். அதுக்கு என்ன ரெண்டுத்துக்கு என்ன பிரதர் ரெண்டு டிஃப்ரென்ஸ்? இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு நான் இன்வெர்டர் ஏசி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு ஸ்பேர்ஸ் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ் வந்து எல்லா ஷாப்லேயும் நார்மலாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்வெர்டர் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சென்சார் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு